அனைவருக்கும் வணக்கம். ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா பல பூஜைகளையும் யாகங்களையும் ஹோமங்களையும் தொடர்ந்து செய்து வருகிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அதன் அடிப்படையில் ராமேஸ்வரத்தில் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா சிவபெருமானுக்காக பிரத்யேகமாக செய்த ஒரு மிகப்பெரிய யாகத்தை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற பொதுமக்கள் இந்த யாகத்தில் வந்து கலந்து கொண்டுள்ளார்கள். அனைத்து மக்களும் நலம் பெற வேண்டி இந்த அற்புத யாகமானது நடைபெறுகிறது. ஆத்மலிங்கேஸ்வரராக வீற்றிருக்கும் சிவபெருமானின் முன்னிலையில் இந்த யாக குண்டம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறு பெண்ணின் கைகளாலேயே இந்த யாக குண்டத்திற்கு அலங்காரம் செய்யப்படுகிறது. பின்பு யாகம் துவங்குகிறது. ஆத்மலிங்கேஸ்வரருக்கு தீபாராதனை நடைபெற்று யாகத்தை துவங்குகிறார் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா. இப்பூவுலகில் வாழும் ஒவ்வொரு மக்களும் நலமுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அபூர்வ பல மூலிகைகளை கொண்டு இந்த பிரத்யேக யாகத்தை வளர்க்கிறார் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா. சாதுக்களின் முன்னிலையில் இந்த யாகமானது நடைபெறுகிறது. பொதுமக்கள் தங்கள் கரங்களாலேயே அந்த மூலிகையை யாக குண்டத்தில் சேர்க்கின்றனர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சங்கல்பங்கள் இருக்கும். அனைத்து பொதுமக்களுக்கும் அவர்களுடைய சங்கல்பம் நிறைவேற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த யாகத்தை பல மூலிகைகளை கொண்டு செய்கிறார் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா. அதுவும் அவருடைய ஆசிரமமான ராமேஸ்வரத்தில் இருக்கும் அவருடைய ஆசிரமத்தில் இந்த யாக குண்டம் அமைக்கப்பெற்று அக்னி வளர்க்கப்பட்டு இந்த யாகம் நடைபெறுகிறது. உங்களுடைய கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, இது போன்ற என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கும் யாகம் செய்து தர காத்திருக்கிறார் நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா. உங்களுடைய பிரதானமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சித்தரம்மாவை நேரில் சந்தித்து அந்த பிரச்சனைக்குரிய யாகத்தை மேற்கொண்டு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பற்றியும் இந்த யாகத்தை பற்றியும் சித்தரம்மா என்ன கூறுகிறார் என்பதை காண்போம். நமக்கு அம்மாவா தெரியும், அப்பாவா தெரியும், குருவையும் தெரியும், பிரம்மஞ்சம் தெரியும். ஆனா பிரம்மஞ்சம் எந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யணுங்கிறது தெரியுமான்னா கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. ஆனா சுவாசிக்கிற காத்துக்கே நம்ம மதிப்பு கொடுக்கறது இல்லை, அதை வணங்குறது இல்லை. ஆனா நம்ம சுவாசிக்கிற காத்து நின்னா அதை திருப்பி வாங்க முடியுமா? இவ்வளவு பேசத்தான் முடியுமா? ஒண்ணுமே முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல், தெய்வீக ஆற்றலை கொடுக்கக்கூடிய தெய்வம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த சிவபெருமான் பஞ்சலோகத்தின் அதிபதி. அவருக்குள் எல்லா தெய்வங்களும் அடக்கம். இப்போ ஒருத்தர் இப்போ நம்ம ஒவ்வொரு இடங்கள்லாம் போய் பார்த்தோம்னா அதிகமான சிவன்கள் இருப்பாங்க. எப்படி அப்படின்னா நம்ம மனிதர்கள் எத்தனை கோடி கோடி மனிதர்கள் பிறந்து இறந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சாதனை புரிந்தவர்களோ மனதில் நின்றவர்களோ யாரும் இல்லை. ஒரு சிலர் தான். அதுவும் நம்மளுடைய கஷ்ட காலங்களுக்கு அவங்கள மறந்து போயிடும். அப்படி இருக்கும்போது அவங்க நினைவுகள் இருக்கிறது இல்லை. ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பிரண்ட வைப்பாங்க, அவங்க தலைக்கு மேலே பிரண்ட வைப்பாங்க. ஆனால் சிலர் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, சிலையை வடிக்க தெரியாமலேயே ஒரு விதமான கல்களை அவங்களுடைய இறந்த சடத்தில் மேலே வைப்பாங்க. இப்போ முனியையா, இப்போ பெரிய பெரிய சாமியெல்லாம் காடுகள்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு கல் மாத்திரம்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கல்லை யாருனாலே அகட்ட முடியாது. ஏன்னா எல்லாரும் சாமி பூஜைகள் பண்ணி அதுக்கு உரி ஏற்றி வச்சுருப்பாங்க, அதிகமான உரி ஏற்றி வச்சுருப்பாங்க. அது மாதிரி நம்ம அப்புறம் காலப்போக்கில் நம்மளுக்கு நாகரிகங்கள் வந்துச்சு. வடிவங்களே நம்ம வடிக்க ஆரம்பித்தோம். அப்படி வடிவங்களை அமைச்சு இருக்கும்போது அதுக்கு சக்திகளே அதிகமாக மனசார. இப்போ ஒரு மனிதன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு 10 பேர் சொன்னால் அந்த மனிதன் கெட்டே போயிடுவான். 10 பேர் அந்த மனிதன் நல்லா இருப்பான்னு நீங்கள் மனசார சொன்னால் அந்த மனிதன் கெட்டு போகிற மனிதன் கூட நல்லா இருப்பான். அப்படித்தான் நம்ம எல்லாரும் இப்போ ஒன்று கூடியிருக்கோம். இந்த ஒன்று கூடி இருக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கும் உள்ள உறவுகள் என்னங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. நம்ம காலையில் வரையும் இருக்கணும் இல்லையா? பூஜை வேறு இருக்குது, ஐயருக்கு போயிருக்காங்க சாப்பிட. என்னடா இந்தம்மா கதை இதே சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆக்கலாமா? அப்படிலாம் இல்லை. நமக்கு தேவை உங்களுக்கும் எனக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் உறவுகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கதை, சின்ன கதை. இப்போ ஜனக் மகாராஜாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஜனக் மகாராஜான்னா யாருன்னு தெரியுமா? யாராவது சொல்லுங்க, யார் ஜனக் மகாராஜா? சீதா தேவியோடைய அப்பா.
சீதா தேவியோடைய அப்பா சீதா தேவி தெய்வத்தையே பெத்தெடுத்தவரும் ஜனக் மகாராஜா. அவர் வந்து ஆனா நிறைய பேருக்கு தெரியல பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு சிலருக்கு தெரியல. ஏன்னா நிறைய நம்ம வந்து யூடியூப் பார்க்குறோம், அது பார்க்குறோம், இது பார்க்குறோம். இப்போ வந்து கீதையை பார்க்கவோ, பகவத்கீதையை பார்க்கவோ, மகாபாரதம் பார்க்கவோ, எதையுமே நம்ம வந்து அதை ரொம்பவும் தொலைச்சிட்டு வரோம். ஆனால் இது யூடியூப்ல இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள போக மாட்டேனுங்கிறோம். ஆனால் அது நல்ல ஒரு அந்த காலத்துல மகாபாரதத்திலேயே கண்ணன் வந்து ஒரு பெட்டி கொண்டு வந்து கொடுத்தாரு. உன் மனசுல என்ன நீ நினைக்கிறாயோ அதை நீ இதில் காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து ஒரு பெட்டி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா அப்ப உள்ள நிகழ்ந்ததை இப்ப எல்லார் கையிலயும் ஒரு பெட்டி இருக்கு, ஒரு மொபைல் இருக்கு. இப்ப எனக்கு 90லாம் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மொபைல், அந்த மொபைலு கையில் வச்சிருக்கிறதே பெரிய ஆச்சரியமா. 90, 91, 92லலாம். இப்போ பார்த்துங்க குழந்தை கையிலலாம் ஸ்மார்ட் ஃபோன், அதில் எல்லாமே இருக்குது. என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்குது. நல்லது இருக்குது, அதில் கெட்டது இருக்குது. ஆனால் நிறைய நம்ம மனசு எங்கே நாடுது? கெட்டதில் தான் நாடுது. இப்போ பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு சிவராத்திரிக்கு கண்ணு விழிப்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தவறான வழியில தண்ணி அடிக்கிறது, தவற பெண்களோட இது பண்றது. அப்ப என்ன ஆகும், அவங்க தவறான விதைகளை விதைக்கிறார்கள். அப்படி தவறுகளான விதைகளை விதைக்கும் போது அவங்களுடைய சங்கதிகள் பாதிக்கும். நல்ல தொழில் இருக்கும், ஆனா அவங்க நஷ்டப்படுவாங்க. எல்லாமே இருந்தும் அவங்க வந்து துன்பப்படுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு சிலர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அதை பாதிக்கும். இப்ப நானே இருக்கேன், ஏதோ புண்ணிய காரியங்கள் விரதம் இருக்கேன், இது பண்றேன்னா ஒரு காலகட்டத்துல எனக்கு மரணங்கள் ஏற்படும். அப்படி இந்த மரணங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன தேடி வர்றீங்களா, நீங்கள்லாம் வந்து என்னுடைய சங்கதிகள். உங்களுடைய குறைகளை போக்குறதுக்கு என்னுடைய தப வலிமையும் என்னுடைய தபசக்தியும் நான் செய்த விரதங்களும் அத்தனையும் பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரிதான் ஜனக் மகாராஜா வந்து ரொம்ப வந்து தெய்வ சிந்தனை உள்ளவர். அவருக்கு நாடே, அவருக்கு எத்தனையோ நாடு அவருக்கு சொந்தம். தெய்வ நிகரான ஜானகி அம்மாவையே பெற்று எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இல்லாம ராம பகவானையே தனக்கு மகனா வந்து ஒரு நம்ம என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கோம் நாமளே ஆராய்வோம். நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, அதாவது மனித இயல்பு. நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜனக் மகாராஜா நாம் யாரு, முன் ஜென்மத்துல நாம் என்னவாக இருந்தோம் அப்படின்ட்டு அவரு திசையை நோக்கி இந்த தியான முறையில் தவங்களை மேற்கொள்றாரு. அப்போ வந்து ஈசன் சிவபெருமான் வந்து சொல்றாரு, சிவபெருமான நீ கவலைப்படாத, 4 திசை இருக்கு, அதுல வந்து நீ ஃபர்ஸ்ட் நீ எதை நோக்கியோ ஒரு பயணம் போ. அங்க வந்து ஒருத்தர் வந்து இலை தின்னுட்டு இருப்பாரு, இலைய சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அவரை போய் பாரு, உனக்கு வந்து அதுக்குரிய விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னைக்குமே தெய்வம் சூட்சுமத்துல தான் இருக்கும். ஃபுல்லா சொல்லிட்டா அதுல வந்து ஒரு ஈடுபாடு இல்லாம போயிருமில்ல, தெரியுமா? அதனால எதையுமே ஃபுல்லா சொல்ல மாட்டாரு, அதனால சூட்சுமமாவே வச்சிருப்பாரு. அப்படி இருந்தாதான் அதுக்கு ஒரு வேலி. கடவுளே வந்தாலே மதிக்க மாட்டோமே நம்ம. அப்பா இவர் என்ன பண்றாரு, கடவுள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண் திறந்த அந்த பாதை வழியா போயிட்டே இருக்காரு. போகும்போது அங்க ஒருத்தர் வந்து இலைகளை தின்னுட்டு உண்மையிலே நின்றுட்டு இவரை பார்த்துட்டு ஒரு அழகான ஒரு சிரிச்சுட்டு, உங்களுக்காக தான் நான் நின்றுட்டு இருக்கேன், வாங்க வாங்கன்னு சொன்னான். அப்பா என்னுடைய விடைக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோனோ, என்னுடைய விடைக்கு நீ தான் பதில் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை நான் பதில் வைக்கல, நீ கிழக்கு நோக்கி போங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி கிழக்கு நோக்கி போங்க. அங்கே ஒருத்தர் சாம்பலை தின்னுக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் அளிப்பாருன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஜனக் மகாராஜா அங்கே அதே மாதிரி கிழக்கு நோக்கி போகும்போது அங்கே சாம்பல் தின்னுட்டு இருக்க ஒரு பையன், அவன் ரொம்ப சிரிக்கிறான். இவரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு, வா உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர். அப்போ இந்த இடத்துல போனேன்னா ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறந்து இறக்குற டைம், அதை போய் நீ பாரு, உனக்கு உன்னுடைய கேள்விக்கு விடை கிடைக்கும். எப்பா எல்லாம் திங்கிறவன், நல்லா பேசுகிற, கண்ணு இருக்குது, காது இருக்குது, எல்லாம் இருக்குது, நீயே பதில் சொல்ல மாட்டேங்கிற. சரி அங்கே போயிட்டு அவன் வந்து சாம்பலை திங்கிறான், அவனும் கண்ணு இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, எல்லாம் திறமை இருக்குது, அவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். ஏப்பா அங்கே ஏதோ ஒரு குழந்தை இப்போ தான் பிறக்குதுங்கிற, அந்த குழந்தை உடனே எனக்கு எல்லா பதிலுக்கும் பதில் அளிக்கும்னு சொல்கிறேன். இது என்னப்பா என்னை சுற்றி விடுறீங்க,
என்னப்பா நான் என்ன கர்மா பண்ணேன்னு சொல்லிட்டு நொந்துக்கிறாரு. அப்போ அவர் நீ சிரிச்சுட்டு இதுக்குள்ளே நீங்கள் சலிச்சுக்கிட்டா என்ன ஆகும், நீங்கள் ஒரு தடவை அங்கே போய் தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அந்த இவர் மன்னராச்சே, மன்னர் என்ன நினச்சாலும் இப்போ வந்து சாதாரண கட்சியில் இருக்கிறவங்கள அவங்க அவங்க ஒரு ஏரியாவுக்குள்ளே போனாவே சும்மா ஆட்டம் காணும். அப்போ ஒரு மன்னர்னு சொல்லும்போது நாடாளு மன்னர் அப்படின்னு சொல்லும்போது அந்த மன்னர் என்ன சொன்னாலும் கேட்கணும். இப்போ மன்னர் ஊருக்குள்ளே வர்றான்னு சொல்லவும் எல்லாருக்கும் வந்து வியப்பாயிருது, சந்தோஷமாயிருது. வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மன்னர் சொல்கிறாரு, இங்கே ஏதோ ஒரு குழந்தை ஆமாம் பிறந்திருக்கு, அந்த குழந்தை வந்து இறக்கும் தருவாயில் இருக்குது அப்படிங்கிறாங்க. எதுவும் பேச மாட்டேங்குது. அதாவது குழந்தை பிறந்ததுமே ஒரு அம்மான்னு கத்தும் இல்லையா, அது எதுவுமே சொல்லாமல் மந்துன்னு கிடக்கு, அந்த குழந்தை இறக்கும் தருவாயில் இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி நீங்கள் எல்லாரும் போங்க. அப்படி மந்துன்னு இருக்கிற பிள்ளை எப்படி என்கிட்ட பேசும், எப்படி பேசும், எது எப்படி சாத்தியமாகும்? ஒருவேளை கடவுளுடைய வேலையாக இருக்கலாம். சரி எதுக்கும் தான் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நிற்கிறாங்க. எல்லாருமே வெளியே போய் சொல்லிடுறாங்க. அந்த குழந்தை கண்ணை முழிச்சு சிரிக்குது, கக்கான்னு சிரிக்குது. சிரிச்சுட்டு நான் உனக்காக தான் காத்துட்ருக்கேன், நான் போகணும், உனக்காக தான் காத்துட்ருக்கேன், நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லுது. அப்போ சொல்லுது, நீ பார்த்தல ஃபஸ்ட்டு இலை தின்னவன் அவன் உன்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லுவான். ரெண்டாவது ஒருத்தனை பார்த்தேன் இல்லையா, சாம்பல் தின்னுட்டு இருந்தான்ல, அவன் வந்து உன்னுடைய இன்னொரு அண்ணன். அப்புறம் இன்னொருத்தனை பார்த்துட்டு இருந்து என்ன வந்து பார்க்குறல, நான் வந்து இன்னொரு அண்ணன். நீ யார் தெரியுமா, கடைசி பையன். அப்படி என்னப்பா நீ இப்படி புரியாமல் சொல்கிற, நீ எங்கெங்கேயோ பிறந்து எங்கெங்கேயோ யாரும் அண்ணனுங்கிறிய, எனக்கு எப்படி அண்ணன் ஆகும், எப்படி சாத்தியமாகும் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து அம்மா வந்து ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் குப்பை மேனியை எடுத்து ரொட்டி தட்டி அந்த ரொட்டியை வந்து 4 பேருக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சித்த புருஷ சிவபெருமானுடைய சிவனடியாளர்கள் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொட்டி வேணும்னு சொல்லி கேட்கும்போது, மூத்தவன்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்லியிருக்கான், நான் இந்த ரொட்டியை கொடுத்துட்டுனா இலையவா திம்பேன், எனக்கு இலையா திங்கிறது, நான் ரொட்டியை கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த ரொட்டியை அவன் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான். இப்போ ரெண்டாவது ஒருத்தனை நான் இந்த ரொட்டியை கொடுத்துட்டேன்னா நான் சாம்பலா திம்பேன், மண்ணையா திம்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நான் சாம்பலையா திம்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ இப்போ இந்த மாதிரி மண்ணு தின்னும் 3 பேரும் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இந்த லாஸ்ட் பையன் ஒரு ரொட்டியை 3 பேருமே தின்னுட்டாங்க. இந்த லாஸ்ட் பையன் என்ன பண்ணியிருக்கான், சரி இந்த ரொட்டியை அவருக்கு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ரொட்டியை கொடுத்துட்டு செத்துட்டான். அவன் தான் ஜனக் மகாராஜாவாக பிறந்திருக்கான். இந்த ரொட்டியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களாம் இந்த ரூபமாக பிறந்து அவங்க அந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அப்போ அவன் போன ஜென்மத்தில் அவங்க எத்தனை பேர் கூட பிறந்தாங்களோ அவங்களெல்லாம் இந்த ஜென்மத்தில் நம்ம பார்க்குறோம். எனக்கு உள்ள பந்தத்தை இந்த கதையில சொல்றேன். அந்த மாயையில மூடி இருக்கும். இப்போ இத்தனை பேர் எவ்வளோ பேர் எங்கெங்கேயோ என்னென்னோ விசேஷம் இருக்கு, எவ்வளோ ஜாம் பண்றாங்க. ஆனாலும் இந்த ஏழைக்கு இந்த ஒரு இடத்துக்கு நீங்க தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கும் இந்த ஜனக் மகாராஜா மாதிரி தெரியாம உறவுகள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு உறவுகள் இருக்கு. அதுல நீங்க நமக்கு வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம தெரியாம ஒரு புன்னகையோட அன்போட பரிமாறுறோம். ஆனா இதுவே இன்னும் அதிகமாக நீடித்தா ஒரு விஷயத்த நான் சொல்றேன் கேளுங்க. அடுத்த வருஷம் இந்த துன்ப நிலையில இப்போ இவங்க சனி பகவான் கோயில் கட்டுறாங்க கேரளாவில் இருந்து. அப்போ நான் என்ன சொன்னேன், வாங்க நம்ம சேர்ந்து 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்தாது அந்த கோயிலை கட்டுவோம். இந்த கோயிலோ இங்கே கட்டுற கோயிலோ நமக்கு நிலையானதா, நம்ம விற்று காசாக்குறதா, வீடை விற்கலாம், நான் கோயிலை விற்கவோ அதை வச்சு இது பண்ணவோ இல்லை. ஒரு பூசாரியாக இருந்தால் பூஜைகள் பண்ணி அதில் வரக்கூடிய தட்சிணாயே சாப்பிட முடியும். ஆனால் அந்த கோயிலில் உள்ளதை எதுவும் யாரும் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம மறைவுக்கு முன்னாடி ஒரு கோயில் கட்ட வேண்டிய நமக்கு ஒரு கடமை. வீடு கட்டினா போயிடும், நிலம் கட்டினா போயிடும், எல்லாமே போயிடும். ஆனால் ஒரு கோயில் கட்டினா இன்னார் தான் கட்டினாரு அந்த பேர் நிற்கும். அந்த கோயிலுக்கு கட்டக்கூடிய பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாமே அவங்க சங்கதிகளையும் காக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாரையுமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க காத்துக்கொண்டே இருப்போம். நம்ம எல்லாமே உறவுக்காரங்கள் சொல்கிறதுக்கு தான் இந்த கதையை நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். அதே மாதிரி துன்ப நெறியில இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 10 ரூபா போட்டா கூட வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துடலாம், கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். நம்ம கிட்ட ஒத்துமை இருக்கணும்.
எல்லா மதத்துலேயும் ஒத்துமை இருக்குது, நம்ம மதத்தில் ஒத்துமை இல்லை. ஒரு ஒத்துமையை நம்ம வளர்த்தோம்னா நம்ம எத்தனை பேரையும் கீழே கிடக்கிறவங்கள கைப்பிடிச்சு மேலே கொண்டு வர முடியும். எல்லாருக்கிட்டையும் நல்ல கலைகள் இருக்குது. எந்த கலையும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு பாட்டு பாடிச்சு. எந்த கலையும் இல்லைன்னு சொல்கிற பொண்ணு இந்த பொண்ணு ஒரு கோயில் வச்சு இன்னைக்கு அது தன்னை தானே காப்பாற்றிட்டு இருக்கு. எதுவுமே இல்லாமல் யாரும் உதவி இல்லாமல் சனி பகவான் கோயில் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை திறமைகள் ஒவ்வொருத்தங்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒருத்தர் வந்து ஹெட்மாஸ்டராக இருக்காரு. அவரை காமிச்சு இந்த முடியவும் ஒரு பொன்னாடை போடணும்னு இருக்கேன். பொன்னாடை போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு இந்த 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 நோயெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ வந்து அவர் ஸ்கூலில் எல்லாத்தையும் சொல்லி அரிசிகள் எல்லாமே கொண்டு வந்தாங்க. இந்த வட்டம் வந்து பூஜைகளுக்கு எதுவுமே நடத்துறதுக்கு காசே இல்லை. இப்போ மலேசியாவிலேருந்து ஆனந்தின்னு ஒருத்தவங்க, அவங்க வரல, பூஜைக்கு வந்துட்டாங்க ஆனால் இங்கே வரல. அவங்க வந்து உதவி பண்ணாங்க. உதவி பண்ணி தான் இந்த இந்த சின்ன பூஜை கூட நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நான் கூட என்ன பண்ண முடியும்னு தெரியல. அந்த காசு ஃபஸ்ட்டு கொடுத்த காசை வாங்கி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து அவங்க மறுபடியும் வந்து நேற்று வந்து கொடுத்தாங்க. இந்த இந்த படிக்கட்டு அப்புறம் செட்டு இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க மலேசியாவில் இருந்து அவங்க வந்து கோயில் வச்சுருக்காங்க அவங்களும். ஆனால் அவங்க நிறைய இதை வந்து உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒருத்தவங்க தான் உதவி பண்ணணும் இல்லை, நமக்கு நாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று உதவி செய்ய முடியும். ஒரு ரிச்சா ஓட்டுறவங்களுக்கு கூட 100 ரூபா எடுக்க முடியும், அதில் 10 ரூபா இருந்தால் போதும். நாம் எல்லாரையுமே காப்பாற்றிக்கலாம். உங்களுக்கு நான் பண்ணலாம், நீங்கள் எனக்கு பண்ணலாம். அந்த ஒத்துமையே நம்ம அடுத்த இதில் வந்து நீங்கள் எல்லாம் வரணும். உங்களுக்கு நான் நிறைய செய்யணும். அதே மாதிரி அவங்க உங்கள் துன்பங்களை எழுதி கொடுங்க. எனக்கு வந்து வீடு இல்லை, இது இல்லை, வேலை இல்லை, இது இல்லைன்னு எழுதி கொடுங்க. நான் ஒரு தாயாக இருந்து என்னால் முடிஞ்சதை உங்கள் எல்லாருக்கும் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இந்த அற்புதமான யாகத்தின் தாத்பரியம் என்ன, தன்மைகள் என்ன என்பது பற்றி இப்பொழுது பார்த்தோம். சித்தரம்மா அதை பற்றி விளக்கமான கூறிய விளக்க உரையையும் நாம் கேட்டோம் அல்லவா. இதே போன்று வேற ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.